ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. டிடிடி ஆப்லேயும் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். டிடிடி போர்ட்டல் ttdevastanams.ap.gov.inலையும் நம்ம மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். லாகின் ஆனதுக்கப்புறம் சேவா டிப்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஒரு லாகின்ல ஒருத்தருக்கு இல்லை மேக்ஸிமம் 2 பேருக்கு தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய முடியும். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் தேவை கிடையாது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறப்ப நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ண வேண்டாம். செலக்ட் ஆகிட்டோன்னு சொல்லிட்டு நாளைக்கு மத்தியானம் 12 மணி போல் ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க. அப்படி நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணி பே பண்ணுற மாதிரி இருக்கும். டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் தோமால சேவா அர்ச்சன சேவா ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 220 ரூபா, சுப்ரபாதம் 120 ரூபா, அஷ்டதல பாத பத்மாராதனா ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 1250 ரூபா. ஸோ செலக்ட் சேவா அண்ட் டேட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஈஸியாக நம்ம மொபைலே செய்துக்கலாம். இதில் செலக்ட் ஆல் சேவா டேட்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லா சேவாவும் நம்ம செலக்ட் பண்ணுறப்போ நம்ம செலக்ட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். இல்லை பர்டிகுலர் டே பர்டிகுலர் சேவா கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சுப்ரபாதம் எல்லா நாட்களுக்கும் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. தோமாலா அர்ச்சனா சேவா கூட. ஸோ ஓகே கொடுத்துக்கோங்க. இதில் கண்டினியூ அண்ட் ரிவ்யூ கிளிக் பண்ணிக்கணும். ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் இந்த ஸ்டேஜில் நம்ம எடிட் போய் பண்ணிடணும். ஒன்ஸ் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எந்த டீட்டெயில்ஸும் நம்ம மாற்ற முடியாது. ஸோ பொறுமையாக கொடுக்கும்போதே தப்பு இல்லாமல் செய்துக்கோங்க. அது கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடிட்டில் போய் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நம்ம செலக்ட் கொடுத்ததெல்லாம் செலக்ட் ஆயிருக்கா அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. அதுதான் கீழே கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடும். உடனே உங்களுக்கு எஸ்எம்எஸ் இமெயிலெலாம் வந்துடும். சில டைம் எஸ்எம்எஸ் வருது, இமெயில் வர்றதில்ல, அதனால் ஒன்றும் இல்லை. நம்ம மறுபடியும் லாகின் செஞ்சு சேவா டிப்பை கிளிக் பண்ணாலே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்த அந்த ஹிஸ்ட்ரி இருக்கும். ஸோ செக் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க. குழுக்கள் முறையில் நாம் இந்த டிக்கெட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சேவாவையும் பார்த்துட்டு திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் செய்யலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற எல்லாரும் செலக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிப்போம். அடுத்து கீழ் திருப்பதியில் இன்றைக்கி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் காலையில் 10:45 போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் டோக்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. டோக்கன்ஸ் அவைலபிளாக இருக்குது. மணி இப்போ காலையில் 11:45. திவ்ய தர்ஷன் டோக்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் மட்டும் தனி கவுண்டரில் கொடுக்குறாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு நம்ம ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நடந்து போகணும். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன்னா நடந்தும் போகலாம், கார்ஜி பஸ்லேயும் போகலாம். நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. அண்ட் நேற்று முந்தானத்தெல்லாம் இருந்த க்ரௌட் இப்போ குறைஞ்சிருக்கு. அடுத்த ரத சப்தமி வீக்கெண்டில் வேறு வரதுனால ஷியோராக அதுக்கு க்ரௌட் வரும். இன்கேஸ் ஆன்லைனில் எந்த டிக்கெட்டும் புக் பண்ணலை அப்படிங்கிறவங்களுக்கு இன்றைக்கி நாளைக்கெல்லாம் போனோம் அப்படின்னா ஈஸியாக டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் டைரக்ட் சர்வ தர்ஷனத்துலேயே 12 மணி நேரமாக இருந்தால் தான் டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. 300 ரூபாய் தர்ஷனத்தில் நம்ம ஜாயின் பண்ணுற டைம் பொறுத்து 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். அண்டு புக்கிங் பற்றின அப்டேட் நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான எல்லா புக்கிங் பற்றின அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க. பிப்ரவரி மாதத்துக்கு மட்டும் கொடுக்காமல் இருந்தாங்க. டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜி த சேவா புக்கிங், ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் புக்கிங் அதோட அப்டேட்டும் கொடுத்துருக்குறாங்க. 27ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ண போகிறதா. ஸோ இன்னும் ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனர்ஸ்க்கு மட்டும்தான் வரணும். எல்லா அப்டேட்ஸும் வந்துருச்சு. டேட் அண்ட் டைம் நோட் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் மாதத்தில் ஹாலிடே ஸ்கூல். ஸோ எல்லா டிக்கெட்டுமே கொஞ்சம் சீக்கிரமாக புக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏதாச்சும் ஒரு டிக்கெட் தர்ஷன் டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட்ஸும் டீட்டெயில்ஸும் எப்படி புக் பண்ணணுங்கிறது தனி வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஜனவரி 25ஆம் தேதி ரத சப்தமி வாகன சேவாலாம் 7 வாகன சேவா ஒரே நாளில் காலையில் 5:30 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நைட்டு 9 மணி வரைக்கும் இருக்குது. மாட வீதியில் நம்ம இதை பார்க்குறதுக்கு டிக்கெட் இருக்கணுங்கிறது கிடையாது. 25ஆம் தேதி அன்னைக்கு இன்ஃபன் தர்ஷன், சீனியர் சிட்டிசன் தர்ஷன் அண்டு ஆர்ஜி த சேவாஸ் எஸ்எஸ்டி டோக்கன் 24, 25, 26 கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 25ஆம் தேதி அன்றைக்கி சுப்ரபாதம் தோமாலா அர்ச்சனா கூட ஏகாந்தமாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறதுனால 24ஆம் தேதி ஆஃப்லைன் லக்கி டிப்பில்
மோஸ்ட்லி இருக்காது. 25ஆம் தேதிக்கு சொல்கிறேன். இந்த இந்த சேவாஸ் எல்லாம் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 84,058 பேர். உண்டையில் சேர்ந்த காணிக்கை 4.21 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 22,512 பேர். தர்ஷன் டைம் டைரக்ட் சர்வதர்ஷனே 12 மணி நேரம் தான் கொடுத்துருக்காங்க. நைட்டு போனால் கூட க்யூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு காலையில் வந்துடலாம், இல்லை டோக்கன் வாங்கிட்டு கூட போகலாம். அண்ட் டெய்லி 9 மணி போல் காலையில் ஆன்லைனில் கரண்ட் டே ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கொடுக்குறாங்க. காலையில் டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு சாயந்தரமே திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் செய்யலாம். ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 10,500 புக்கிங்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மிஸ் பண்ணாமல் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.